மாமா, நான் நட்சத்திரம் வந்திருக்கேன். வா மாமா. மாமா, மாமா. நட்சத்திரம் குடிச்சிருக்கியா? எஸ் மாமா, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நட்சத்திரம் குடிச்சிட்டு வரல மாமா, ஜஸ்ட் சரக்கு தான் அடிச்சிட்டு வந்திருக்கேன். தினமும் தோணும் மாமா, விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு. அவனை என்னால மறக்கவும் முடியாம, சாக தைரியமும் இல்லாம, என்ன பண்ண போறோன்னே தெரியாம தினமும் இப்படி குடிச்சிட்டு இருக்கேன் மாமா. நட்சத்திரம், நீ ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஒத்துக்கணும், அப்பதான் நான் கூட வருவேன். சரி, இப்ப நீ ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கோ. நான் ஒத்துக்கிறேன். நான் உன் புருஷன் இல்ல. நான் உன் புருஷன் இல்ல. எந்திரி. வா. நீ ஒத்துக்கிட்டல? ஒத்துக்கிட்டேன். வெரி குட் பாய். குட் பாய். மை செரி இஸ் குட் பாய். நட்சத்திரா, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மிஸ்டர், நான் போயிட்டு வரேன். நான் வருவேன், திரும்பவும் வருவேன். ஒழுங்கா வா. அம்மா, நீங்க போங்க, உள்ள போங்க. உள்ள போ. இங்க இல்லாம வேற எங்கேயோ குடிச்சிட்டு கிடக்கிற பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் நீ வராதரா. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம பாத்துக்கிற பொறுப்பு உன் கையில தாண்டா இருக்கு. யாரோ ஒருத்தரோட காதலை காப்பாத்த வேற ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதாதுடா. சரி, அவளும் ஒரு பொண்ணு தானடா. அத நீ மைண்ட்ல வச்சுக்கோடா. அவன் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கிற ஒரு பொண்ணுடா. அவளோட வேதனையையும் புரிஞ்சுக்கணும்டா. இன்ஃபேக்ட் அவளுக்கு நீ ஒரு ஃப்ரெண்டா நெருக்கமாகணும். புருஷனா நீ அவளுக்கு மேல காட்டுற காதல் அவ இழந்த காதலை விட பெருசுன்னு நீ நிரூபிச்சு காட்டணும்டா. நான் சொல்றது புரியுதா உனக்கு? எனக்கு புரியுதுண்ணா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்து உன் தம்பின்னு நிரூபிச்சு காட்டுறேன். என்ன? அதான் இன்னைக்கு டான்ஸ் அகாடமி ஓபனிங் இருக்குல்ல மாமா. ஏய், நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. என்ன இப்படி மாமான்லாம் முறை வச்செல்லாம் கூப்பிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். அதில் என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் நீங்க எனக்கு முறைப்படி மாமா தானே. வேண்டாம், என்ன அப்படி கூப்பிடாத. சரி, இன்னைக்கு டான்ஸ் அகாடமி ஓபனிங் இருக்குல்ல. ஆமா, அதுக்கு என்ன? டான்ஸ் அகாடமிய நீங்க தான் ஓபன் பண்ணி வைக்கணும். ஏய், நான் எதுக்காக பண்ணணும்? உங்க அப்பா இருக்காரு, உன் வருங்கால புருஷன்லாம் இருக்கான்ல, அவங்கள வச்சு பண்ண சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, உங்க கைராசி ரொம்ப நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. கனவுல. மணமேடையில கல்யாணத்தை நிறுத்தின்னு உங்க அம்மா தான் சொன்னாங்களா? அதெல்லாம் என் அம்மா சொல்லல. கல்யாணத்தை எதுக்கு நிறுத்த வேண்டியதா இருந்ததுன்னு சில காரணங்கள் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ யார வச்சுனாலும் ஓபன் பண்ண வச்சுக்கோ, என்ன தயவு செஞ்சு விட்டு. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். என் கூட சேர்ந்து டான்ஸ் அகாடமியை ரன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. உங்க கைராசிய வச்சு டான்ஸ் அகாடமிய ஓபன் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அந்த சின்ன பசங்களுக்காகவாவது டான்ஸ் அகாடமி விஷயத்துல
நீ பூமியோட அந்த அகாடமியை ரன் பண்ணணும். சரி, ஓபன் பண்றேன். உனக்காக, நீ சொன்னதுக்காகலாம் இல்ல, உங்க அம்மாவோட கனவு நிறைவேறணும்ன்றதுக்காக. எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த டான்ஸ் அகாடமி திறப்பு விழா இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். ஏங்க, நான் டான்ஸ் அகாடமி ஓப்பனிங்க்கு வரேன். அங்க நீங்களும் வரீங்களா? அ, அ, அ. வாங்க, உங்களை எனக்கு பார்க்கணும் போலவே இருக்கு. அக்கா, நீ சொன்ன மாதிரியே மாமாவுக்கு ஆன்டி போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிட்டேன். அந்த மெசேஜை பார்த்துட்டு மாமா எப்படி ஃபீல் பண்றாருன்னு நீ தான் பார்க்கணும். சொல்லுங்கப்பா. அது வந்து நான் ரெடி அங்கிள். வாங்க மாப்ள, உங்களை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. உங்க பொண்ணோட சேர்ந்து. உண்மைதான் மாப்ள, என் பொண்ணோட சேர்ந்து 100 வருஷம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா பூமி, டான்ஸ் அகாடமிய யாரை வச்சு ஓபன் பண்ணலாம் நீ முடிவு பண்ணி வச்சிருக்க? என்ன பூமி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பா, இப்போ அத பத்தியெல்லாம் எதுக்கு பேசுறீங்கப்பா? பாத்தீங்களா மாமா, நீங்க நம்பினதுனால உங்களை வச்சோ இல்ல நீங்க சொன்னவங்கள வச்சோ இல்லாம இப்ப அத பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு கேக்குறா. அதாவது இது வரைக்கும் வராத இந்த பேச்சு இப்ப எதுக்காக திடீர்னு ஆரம்பிச்சிருக்கன்னு கேக்குறேன் சித்தி. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா அதோ நம்ம உதை கையால திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு அதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு தெரிஞ்சுக்க கேக்குறாரு. இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் பூமி உன்னை கோவமா பாக்குறாமா. என்னம்மா, அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? ஓப்பனிங்க்கு என்னை விட இம்பார்ட்டன்டான பர்சன் வேற யாராவது இருக்காங்களா? இல்லப்பா, உங்களை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம உதய் கையால அதை ஓபன் பண்றதுக்கு உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல?